எல்ஐசி வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். நான் எல்ஐசி பாலிசி எடுக்கலையா? அப்ப எடுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் எல்ஐசியை பத்தி 3 சந்தேகங்கள் கேட்டிருந்தாரு. அந்த சந்தேகத்துக்கு உண்டான விடையாத்தான் இந்த வீடியோ நமக்கு அமைய போகுது. ஸோ அவர் மூலியமா நீங்களும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ அந்த வாடிக்கையாளர் என்ன கேள்வி கேட்டிருந்தாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவருடைய பிரான்ச் ஆபீஸை மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ரெண்டாவது, அவரு இப்ப மந்த்லி மோட்ல இருக்கிறாரு, நான் இயர்லி மோடுக்கு மாத்திக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அடுத்து அவருக்கு நேட்ச் அண்ட் இநேட்ச் சம்பந்தமா சில கேள்விகள் கேட்டிருந்தாரு. ஸோ அந்த 3 கேள்விகளுக்கும் உண்டான விடையத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ அதிக நபர்களை போய் சென்றடையும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 150, 200 அந்த மாதிரி வியூஸ் தான் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் லைக் அதிகமாக பண்ணத்தான் அதிக நபர்களை நம்ம வீடியோ சென்றடையும். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அவருடைய பிரான்ச் ஆஃபீஸை மாற்ற முடியுமான்னு கேட்டார். உதாரணத்துக்கு அவர் இப்போ திருப்பூர் பிரான்ச்சில் பாலிசி எடுத்திருந்தாரு அப்படின்னா அவர் சென்னை பிரான்ச்சுக்கு மாற்ற முடியுமா அப்படின்றதான் கேள்வி. ஸோ எந்த ஒரு பிரான்ச் ஆஃபீஸ்ல நம்ம பாலிசி எடுத்திருந்தாலும் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர், என்னோட பாலிசி நம்பர் இது, என்னுடைய பேர் இது, நான் உங்க பிரான்ச்ல பாலிசி எடுத்திருக்கிறேன், எனக்கு இந்த பாலிசி சர்வீசிங் பிரான்ச்சா, நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த பிரான்ச்சுக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி டைரக்டா பிரான்ச்ல கொடுக்கலாம். அது ஃபர்ஸ்ட். இல்லை அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் லெட்டரை உங்க ஏஜென்ட் மூலியமா அந்த பிரான்ச் ஆஃபீஸ்க்கு அனுப்பலாம். அது ரெண்டாவது. அதுவும் இல்லை அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் லெட்டரை ஒரு ஸ்கேன் பண்ணி எந்த பிரான்ச்சில் நீங்க பாலிசி எடுத்தீங்களோ அந்த பிரான்ச்சுடைய மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரான்ச்சில் மாற்றணும்னு விருப்பப்பட்டீங்களோ அந்த பிரான்ச்சுக்கு இப்போ உங்களுடைய சர்வீசிங் பிரான்ச்சு மாற்றி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது, அவர் மோடு சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டார். கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க மந்த்லி மோட்ல இருந்து குவார்டர்லி மோடுக்கு மாத்திக்கலாம், ஆஃப் இயர்லி மோடுக்கு மாத்திக்கலாம், இயர்லி மோடுக்கு மாத்திக்கலாம். நீங்க இயர்லி மோட்ல இருந்து அதே மாதிரி மந்த்லி மோடுக்கு மாத்திக்கலாம், குவார்டர்லி மோடுக்கு மாத்திக்கலாம், ஆஃப் இயர்லி மோடுக்கு மாத்திக்கலாம். ஸோ இந்த 4 மோடுஸ் இருக்கு. அந்த 4 மோட்ல நீங்க எங்கிருந்து வேணா எதுக்கு வேணா மாத்திக்கலாம். அடுத்ததா ஒரு நேட்ச் பத்தின சில கேள்விகள் கேட்டிருந்தாரு. அதை பத்தி தான் விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அவரு கிரெடிட் கார்டு மூலியமா நான் என்னுடைய நேட்ச் ப்ராசஸ்லயே என்னுடைய பிரீமியமை கட்ட முடியுமான்னு கேட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை. ஸோ நேட்ச்னா வேற ஒன்றும் இல்லை. நீங்க பிரீமியம் கட்டுறீங்க இல்லைங்களா, நீங்க ஒன்னா பிரான்ச் ஆஃபீஸ்ல கட்டுவீங்க, இல்லைன்னா பிரீமியம் பாயிண்ட்ல கட்டுவீங்க, இல்லைன்னா உங்க ஏஜென்ட்டை கொடுப்பீங்க, அவங்க கட்டுவாங்க. அதுவும் இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல கட்டிடுவீங்க. இது எல்லாத்துக்குமே அந்த பிரீமியம் டேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்குள்ள நீங்க கட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ நேட்ச் மோட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு அந்த பிரீமியம் டேட் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்க நேட்ச் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன டேட்ல உங்களுக்கு டெபிட் ஆகணுமோ ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க்ல இருந்து உங்களுடைய எல்ஐசி பாலிசிக்காக அந்த பிரீமியம் தொகை பிடிக்கப்பட்டு விடும். ஸோ உங்களுக்கு அந்த டேட் ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. இது ஏன் அப்படின்னா யாருக்கு பயன்படும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க கிரெடிட் கார்டு பில் டேட் அவங்களுக்கு தெரியாது, ஆனா அவங்க கிட்ட பணம் இருக்கும். ஒரு வாரம் கழிச்சுதான் அந்த ஞாபகம் வரும், அவர் கிரெடிட் கார்டு பில் கட்டுவாரு. உங்களுக்கே தெரியும், ஒரு வாரம் கழிச்சு கட்டினா கிரெடிட் கார்டுல கண்டிப்பா பெனால்டியோட தான் அவரு பில் கட்டுற மாதிரி வரும். ஸோ அந்த பில்லிங் டேட் எல்லாம் நீங்க மறப்பீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த நேட்ச் ப்ராசஸ் பயன்படும். அது மட்டும் இல்லை, ஒரு 3 மாசம் 6 மாசம் உங்களுக்கு அது பெரிய தொகையா தெரியும். இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு 5000 ரூபாய் மாசம் பிரீமியம் கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 3 மாசம்னா 15000, 6 மாசத்துக்கு ஒரு கட்டணும்னா 30000 ரூபாய். இது ஒரு பெரிய தொகையா தெரியும். அந்த நேரத்துல அவ்வளவு பெரிய தொகையை நீங்க கட்ட முடியாதுன்ற பட்சத்துல அப்புறம் கட்டிக்கலாம்னு விட்டுருவீங்க. ஸோ அந்த பாலிசியே லேப்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைக்கு அது கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த காரணங்களை எல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக நீங்க நேட்ச் மோட் போட்டீங்க அப்படின்னா மாசம் மாசம் உங்களுக்கு அந்த பிரீமியத்தை பிடிச்சிருவாங்க. மாசம் மாசம் சொல்றதுனால மாசம் கட்டுறவங்க தான் இந்த நேட்ச் மோடை யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. நீங்க இந்த 4 மோட்ல, அதாவது மந்த்லி, குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி, இந்த 4 மோட்ல என்ன மோடு சூஸ் பண்ணிருந்தீங்கனாலுமே உங்களுக்கு நேட்ச் ப்ராசஸ் நீங்க அவைலபிள் பண்ணிக்கலாம். இதுதான் ஓவராலா சொல்லணும்னா அதான் நேட்ச். இது பழைய ஃபார்மேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரொபோசல் ஃபார்ம் சைன் வாங்கும் போதே உங்களுடைய ஏஜென்ட் கேட்பாரு,
நீங்க நேச் மோட்ல கட்டிக்கிறீங்களா இல்ல பிரீமியம் நீங்களே கட்டிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க நேச் மோட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கும் சேர்த்து ஒரு நேச் ஃபார்ம் உங்ககிட்ட கையெழுத்து வாங்குவாரு. அது போக அனெக்சர் கையெழுத்து வாங்குவாரு. உங்களுடைய பேங்க் பாஸ்புக் கேட்பாரு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு பிரான்ச் ஆபீஸ்ல கொடுப்பாரு. அந்த பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து டிவிஷனல் ஆபீஸுக்கு உங்களுடைய ஃபார்ம்ஸ் எல்லாம் போகும். டிவிஷனல் ஆபீஸ்ல இருந்து எல்ஐசியுடைய நோடல் பேங்க்குக்கு அந்த நேச் ஃபார்ம் போகும். நோடல் பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய நேச் ஃபார்ம் எல்லாம் ஸ்கேன் பண்ணி கஸ்டமர் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரோ, எந்த பேங்க்ல இருந்து அவருக்கு மாசம் மாசம் பிரீமியம் பிடிக்கணுமோ இல்ல 3 மாசம் ஒருக்கா பிரீமியம் பிடிக்கணுமோ அந்த பேங்க்குக்கு ஸ்கேன்டு இமேஜஸ் அனுப்பிடுவாங்க. அந்த கஸ்டமருடைய பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டமருடைய பேரு, அக்கௌண்ட் நம்பரு, கையெழுத்து இது எல்லாமே சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அப்ரூவல் பண்ணுவாங்க. இதுல என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா, சின்ன டிராபேக் இல்ல பெரிய டிராபேக்காவே இது அமைஞ்சிருக்கு. சைன் மிஸ்மேட்ச் ஆயிருக்கும் சிலருக்கு. சிலர் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அடித்தளத்தோட பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் கஸ்டமருடைய பேங்க்ல இருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக இ-நேச்னு ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா வழக்கமா நீங்க ப்ரொபோசல் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே பிரீமியம் எந்த மோட்ல சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கேட்டுக்கிட்டு எப்படி சூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்டுருவாங்க. நீங்க நேச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னா அதை என்ட்ரி பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ப்ரொபோசல் ஃபார்ம் எல்லாம் ஃபைல் கொடுத்து பிரான்ச் ஆஃபீஸ்ல பாலிசி நம்பர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த லிங்க் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெயிலையும் வந்துடும். இல்லை அப்படின்னா பிரான்ச்ல கேட்டீங்கன்னா பிரான்ச்லயும் கொடுப்பாங்க. அதுவும் இல்லைன்னா உங்களோட ஏஜென்ட்டை கேட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு பாலிசி நம்பர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த லிங்க் மூலியமா போயிட்டு உங்களுடைய பாலிசி நம்பர், உங்களுடைய பிரீமியம் வித்தவுட் ஜிஎஸ்டி, அது போக உங்களுடைய அதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அந்த லிங்க்குள்ள போனீங்கன்னாவே என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குதோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய நெட் பேங்கிங் அல்லது டெபிட் கார்டு இது மூலியமா வேலிடேட் பண்ணிக்குவாங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்க கரெக்டா என்ட்ரு பண்ணிட்டு அந்த லிங்க்ல இருக்கிற ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இ-நேச் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த இ-நேச்ல இருந்து ஒரு டியூ பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளோ டேர்ம் எடுத்திருந்தாலும் சரி அத்தனை டேர்முக்கும் உங்களுக்கு மாசம் மாசமா இல்லை நீங்க என்ன மோடு சூஸ் பண்ணிக்கிறீங்க, இயர்லி மோடை சூஸ் பண்ணிக்கிறீங்களா, எந்த மோடு சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த மோட் பிரகாரம் உங்களுடைய பிரீமியம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்ஐசிக்கு டெபிட் ஆயிடும். உங்களுடைய பிரீமியம் 2000 ரூபாய்க்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க இனிஷியலா கட்டும் போது 2 டியூ கட்டுற மாதிரி இருக்கும். மந்த்லி மோடு 2000க்குள்ள இருந்தாலும் சரி, குவார்டர்லி மோடே 2000 ரூபாய்க்குள்ள இருந்தாலும் சரி, நீங்க 2 டியூ கட்டுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பிரீமியம் 2000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற பட்சத்துல இப்போ மார்ச் மாசம் நீங்க பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா மார்ச், ஏப்ரல் அந்த 2 டியூ அட்ஜஸ்ட் ஆயிடும். மே மாசத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பில் டேட்ல உங்களுடைய பிரீமியம் டெபிட் ஆகும். அதுவே உங்களுடைய பிரீமியம் 2000 ரூபாய்க்கு மேல நீங்க கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது மந்த்லி மோடா இருந்தாலும் சரி, குவார்டர்லி மோடா இருந்தாலும் சரி, என்ன மோடா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு டியூ கட்டினீங்கன்னா போதும். இனிஷியலா இப்போ ஒரு டியூ கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மார்ச் மாசத்துக்கு அது அட்ஜஸ்ட் ஆயிடும். அடுத்த டியூ உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துல இருந்து பிடித்தம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்ன மோடு சூஸ் பண்றேன், எவ்வளவு பிரீமியம் கட்டுறேன் எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. ஆனா என்ன டேட்ல உங்களுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகும். ஸோ உங்களுக்கு சேலரி 5ஆம் தேதி கிரெடிட் ஆகும் அப்படின்னா உங்களுடைய பில் டேட் 7ஆம் தேதி நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆயிரும். அதுவே உங்களுக்கு சேலரி 10ஆம் தேதி தான் வரும் அப்படின்னா நீங்க 15ஆம் தேதி டெபிட் டேட் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆயிரும். இல்ல சார் எனக்கு 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதிக்குள்ள நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, எனக்கு 22ஆம் தேதி தான் பிடிக்கணும் அப்படின்னா 22ஆம் தேதியும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், 28ஆம் தேதியும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 டேட் இருக்கு. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க எப்ப பாலிசி போடுறீங்களோ அந்த டேட்டு ஒன்ஸ் உங்களுக்கு 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் அந்த டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா 7ஆம் தேதி உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே 8ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா 15ஆம் தேதி உங்களுக்கு டெபிட் பண்ணுவாங்க. 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா 22ஆம் தேதி உங்களுக்கு பாலிசியிலிருந்து டெபிட் பண்ணுவாங்க. அதுவே
23ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் 28ஆம் தேதி எல்ஐசி பிரீமியம் உங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகும். சப்போஸ் நான் 15ஆம் தேதி தான் பாலிசி எடுக்கிறேன், இப்போ ஆட்டோமேட்டிக்கா டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் 15ஆம் தேதி தான் வரும். ஸோ எனக்கு 7ஆம் தேதி பாலிசியிலிருந்து பணம் பிடிக்கணும் அப்படின்னா நான் ஒரு மாசம் வெயிட் பண்ணி 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் பாலிசி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்பவே நீங்க 15ஆம் தேதி எடுக்கும்போது டேட் பேக்னு ஒரு ஆப்ஷன் எல்ஐசியில இருக்கு. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் 1ஆம் தேதிக்கு நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டெபிட் டேட் 7ஆம் தேதி ஆயிரும். இதுவே தான் நீங்க 31ஆம் தேதி பாலிசி எடுக்கிறீங்கனாலுமே 1ஆம் தேதிக்கு டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் டேட் மாத்திக்கலாம். ஸோ டேட் பேக்கிங் ஆப்ஷன் ஒரு வகையில இதுக்கும் பயன்படும். டேட் பேங்கிங்க்கு நிறைய பயன்கள் இருக்கு, அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறேன், எனக்கு 5ஆம் தேதி இந்த கம்பெனியில சம்பளம் போடுறாங்க. நான் கம்பெனி மாறிட்டேன், அந்த கம்பெனியில 10ஆம் தேதி தான் எனக்கு சம்பளம் போடுவாங்க. ஸோ என்னால 7ஆம் தேதி நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 10ஆம் தேதி தான் சம்பளம் போடுவாங்க, எனக்கு கட்ட முடியாது. ஸோ நான் மாத்திக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா மாத்திக்க முடியும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கணும். எனக்கு எத்தனாம் தேதி டெபிட் டேட்டு, நான் எத்தனாம் தேதி டெபிட் டேட்டா மாத்தணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கணும். உங்களுடைய கேஒய்சிஸ் கொடுக்கணும். கேஒய்சின்னா வேற எதுவும் இல்லை, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக், அந்த கேஒய்சி எல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க விருப்பப்படுற டேட்டுக்கு டெபிட் டேட்டா மாத்திக்கலாம். என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா, இப்போ 7ஆம் தேதி உங்களுக்கு ஆல்ரெடி டெபிட் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து 15 நாளுக்கு உள்ளதான் நீங்க மாத்திக்க முடியும். அதாவது 15ஆம் தேதி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், 22ஆம் தேதி சூஸ் பண்ணிக்கலாம், 28ஆம் தேதி சூஸ் பண்ண முடியாது. அதுவே 28ஆம் தேதி ஆட்டோமேட்டிக் பில் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா 7ஆம் தேதி சூஸ் பண்ணிக்கலாம், 15ஆம் தேதி சூஸ் பண்ணிக்கலாம், 22ஆம் தேதி சூஸ் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? ஆல்ரெடி இருக்கிற டேட்ல இருந்து 15 நாளுக்குள்ளதான் நீங்க மாத்திக்க முடியும். ஸோ அப்படி மாத்தும் போது என்ன ஒரு கண்டிஷன் சொல்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி கட்டாத பிரீமியம் இருக்கக்கூடாது, நோ அவுட்ஸ்டாண்டிங் டியூஸ் அந்த பாலிசிக்காக இருக்கக்கூடாது, அது ஒரு கண்டிஷனா சொல்றாங்க. அது போக மந்த்லி மோடுக்கு நீங்க அப்படி சேஞ்ச் ஆஃப் டெபிட் டேட் பண்ண முடியாது. இதுலயே இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணணும், கிரேஸ் பீரியட் அப்படின்னு எல்ஐசியில ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க மந்த்லி மோட்ல பணம் கட்டுறீங்க அப்படின்னா 15 நாள் கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க. அதாவது 15 நாளுக்குள்ள நீங்க பணம் கட்டிக்கலாம். நீங்க குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி மோடு கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாசம் கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க. அந்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க பணத்தை கட்டிக்கலாம். ஸோ இந்த கிரேஸ் பீரியடு உங்களுடைய பில்லிங் டேட்டை பொறுத்து மாறாது. சப்போஸ் நீங்க 1ஆம் தேதி பாலிசி எடுக்கிறீங்க, உங்களுக்கு டெபிட் டேட் என்ன 7ஆம் தேதி. ஸோ அந்த 7ஆம் தேதியிலிருந்து 15 நாள் டைம் கிடையாது, 7ஆம் தேதியிலிருந்து 30 நாள் டைம் கிடையாது. அந்த 1ஆம் தேதியிலிருந்து தான் 15 நாள் டைமு, இந்த 1ஆம் தேதியிலிருந்து தான் 30 நாள் டைமு. அதுவே நீங்க சேஞ்ச் ஆஃப் டெபிட் டேட்டும் போட்டு அது ஒரு 15 நாளுக்கு அப்புறம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேஸ் பீரியடே கிடையாது. அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நண்பர்களே, அந்த வாடிக்கையாளர் என்ன டவுட்ஸ் கேட்டிருந்தாரோ அதுக்கான வீடியோவை நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு எல்ஐசி சம்பந்தமான வேற எந்த டவுட்ஸா இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க, அதுக்கான வீடியோவை நான் மேக் பண்றேன். ரொம்ப அவசரம் அப்படின்னா நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் கொடுக்குறேன், அந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாவும் நீங்க என்னைய தொடர்பு கொள்ளலாம். புது பாலிசி எடுக்கிறதா இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம். ஆல்ரெடி இருக்கிற பாலிசிக்கு என்னென்ன சர்வீஸ் வேணுமோ எல்லாத்தையும் நீங்க இந்த கேட்கலாம். என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரீமியம் கட்டுற சர்வீஸ் நாம பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நாமினிஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நாமினிஸ் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நீங்க பாலிசி எடுக்கும் போது மைனரா இருந்திருப்பீங்க, இல்ல மேரேஜ் ஆகாம சிங்கிளா கூட இருந்திருப்பீங்க, இப்ப மேரேஜ் ஆயிருந்திருக்கும். ஸோ உங்களுடைய ஒய்ஃபையோ இல்லை ஹஸ்பண்டையோ அந்த பாலிசிக்கு நாமினியா போடலாம். அல்லது உங்களுடைய மகனையோ இல்லை மகளையோ நீங்க நாமினியா போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க பாலிசி எடுக்கும் போது மைனரா இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடிடிபி அல்லது ஏடி ரைட்ரு ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த ரைட்ரு உங்களுக்கு மேஜர் ஆனதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நிறைய சர்வீசஸ் இருக்கு. எந்த சர்வீஸா இருந்தாலும் நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு கைடன்ஸ் பண்றேன். இந்த வீடியோவில் இருக்கிற நிறைய குறையில கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு உண்டான ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா
அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க இது வரைக்கும் எல்ஐசி பாலிசி எடுக்காம இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் எல்ஐசி பாலிசி எடுக்க சொல்லி அவங்ககிட்ட கேளுங்க. அவங்களுக்கு என்னுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுங்க. உங்க மூலியமா அவரும் அவர் குடும்பமும் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.